நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. ரமணி, நீ ராயர கடை இட்லி சாப்பிட்டுருக்கியோ, அதை தூக்கி போட்டா போறோம், மல்லிகைப்பூ மாதிரி கீழே அப்படியே உதிர்ந்து விழும். அம்மா பண்ற இட்லிக்கு மட்டும் என்ன குறைச்சலாம்? அதை தூக்கி செவுத்துல அடிச்சு பாரு, ஃபுல் ஷேப்ல பவுன்ஸ் ஆகி நமக்கே திரும்பி வரும். எப்ப பாரு இட்லி புராணம் தான் இவருக்கு. மா, ஆகாஷ் அண்ணா வந்திருக்காரு. பாப்பா ஆகாஷ், எப்ப வந்த? உள்ள வா. நீ வா, வந்து டிஃபன் சாப்பிடு. நான் ஒன்றும் டிஃபன் சாப்பிட வரல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி யாரும் கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு இருக்கீங்களே. அந்த அழகா தான் சொல்றேன். என்னடா சொல்ற? ஏன் அழறான்? உண்மையை சொல்லட்டுமா? நான் 4-5 நாளா சரியா சாப்பிடவே இல்லை. இன்னும் சொன்ன தூக்கமே இல்லை. சரி, எனக்கே அப்படின்னா உங்களுக்கு தான் எவ்வளவு கஷ்டமா இருக்கு பார்க்க வந்தா. நிலைமை தலைகீழா இருக்க. இட்லிக்கு சட்னியா உள்ள தள்ளுறீங்களா இல்ல சட்னிக்கு இட்லியா உள்ள தள்ளுறீங்களான்னு தெரியல. ஏன் சார், உங்களுக்கு எப்படி சார் சாப்பாடு இறங்குது? தொண்டை வழியாதான். இல்ல வந்து நீ என்ன எக்ஸாக்டா கேட்க வந்த அதை சொல்லு. இன்னும் கொஞ்சம் சாம்பார் வேணுமான்னு கேட்க வந்தேன். அறிவு இருக்கா உங்களுக்கு? யாருக்கு என்னப்பா ஆச்சு சொல்லு. ஆமா, அருந்ததின்னு ஒரு பணக்கார பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காளே. அவ லைஃபை பத்தி யாருக்காவது கொஞ்சமாவது கவலை இருக்கா? அவளை என் சொந்த பொண்ணு மாதிரி தான் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். அதுல உனக்கு என்ன சந்தேகம்? அப்ப அவளையும் கூப்பிட்டு உங்க கூட உட்காந்து வச்சு சாப்பிட சொல்ல வேண்டியதானே? அண்ணி இங்க இருந்தா கூப்பிட்டுருப்போம். அவங்க அப்பா வீட்டுல இருக்காங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். பையன் பேச்சை கேட்டுக்கிட்டு அத்தனை பேருமா சேர்ந்து மருமகளை வீட்டை விட்டு துரத்திருக்கீங்க. நான் எந்த சினிமாலையும் பார்த்ததில்லை இந்த மாதிரி. அபாண்டமா எங்க மேல பழி சுமத்தாத. அண்ணி ஏதான் போகணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நாங்க ஒன்றும் துரத்தலப்பா. உலகம் அப்படிதான் பேசும். அருந்ததி கௌதம கல்யாணம் பண்ணிக்கிட்டது முதல் காரணம்னா அதுக்கு நீ ஏன்டா அழற? அழுகு வருது, அழற. இருப்பு கொள்ளாம கடந்து தவிக்கிறேன். சுந்தரத்தை ஏமாத்திரணும்னு கில்ட்டியா ஃபீல் பண்றேன். அது இப்படி அழுவாங்க? எனக்கு அழ தெரியும், அது தெரியணும். யாருக்கு தெரியணும்? தெரிய வேண்டியவளுக்கு தெரியணும். என்ன ஆகாஷ், உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. அப்படி இருக்கும்போது கௌதம நீ ஏன் கண்டிக்கல? எல்லாரும் எடுத்தெறிஞ்சு பேசுறவன் நீ சொன்னா கொஞ்சம் கேட்பான்ல. அதானே, அவனை ஒண்ணுமே கேட்காம எங்களை வந்து இப்படி கேள்வி கேட்டுட்டே இருந்தா நாங்க என்ன பண்ணுவோம்? அவனுக்கு நான் அட்வைஸ் பண்ணாம இருந்திருப்பேனா? அட்வைஸ் பண்ணி எத்தனை அவமானப்பட்டிருக்கு தெரியுமா? என் நிலைமையில இன்னொருத்தர் இருந்தா கத்தியால குத்திக்கிட்டு விஷத்தை குடிச்சிட்டு தூக்குல தொங்கிருப்பான். 3 குடுற முடியும் சைமல்டேனியஸா? எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம். நீ யாரா அப்படிங்கிற அளவுக்கு பேசுறான் அங்கிள். அவன் பெங்களூருக்கு வந்ததே எனக்கு பெரிய ஷாக்கு. பெங்களூருக்கும் வந்ததேவா? அப்ப நீயும் போயிருந்தியா பெங்களூருக்கு? நான் 6வது உயரத்துல இருக்கேன். போனதே சொல்றதுக்கு பதிலா வந்ததே சொல்லிட்டேன். இது டங் ஆஃப் த ஸ்லிப். இது பெரிய தப்பா? அவன் கோயம்புத்தூர் போனதே இது. ஆமா, அவன் கோயம்புத்தூர் போறேன்னு போய் சொல்லிட்டு பெங்களூர் போனதே பெரிய அயோக்கியத்தனம்னு சொல்றான். ஆமா, இத பத்தி அவங்கிட்ட கேக்குறது தானே? கேட்டனே, நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டேன். அந்த கோபத்துல என்ன பண்ணிட்டா தெரியுமா? நான் தான் ரத்தியை பார்க்கறதுக்கு பெங்களூர் போனேன். ரத்திக்கு எனக்கு கனெக்ஷன் இருக்குன்னு சப்னா கிட்ட ஏகத்துக்கு போட்டு கொடுத்துட்டான் சார். ஐயோ, அப்புறம் அப்புறம் சார், நான் பெங்களூருக்கும் போல பெங்களூருக்கும் போல ட்ரிச்சிக்கு தான் சார் போயிருந்தேன். உன் ஒய்ஃப் அதை நம்பிட்டாளா? நல்ல வேலை நம்பல சார். நினைச்சு பாருங்க, இதுவே என் சப்னா இல்லாம வேற ஒரு பொண்ணு அந்த இடத்துல இருந்திருந்தா என் நிலைமை யோசிச்சு பாருங்க. அண்ணன் ஏன் இப்படி மகா மட்டமா போயிட்டான்? கௌதம் திருந்துவாங்கடா. கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. எப்ப அவன் எங்கிட்ட சேலஞ்ச் பண்ணானோ அப்பவே அந்த நம்பிக்கை போயிருச்சு. என்ன சேலஞ்ச் பண்ணிருக்கான்? ஒன்னையும் ரதியும் பிரிச்சு இன்னும் ஒரே வாரத்துல அவன் வாயாலே உன்னை கெட் அவுட் சொல்ல வைக்கல. நான் ஆகாஷ் இல்ல. சரிடா, சவாலுக்கு சவால். நானும் கௌதமும் லவ் பண்றோம், நீ தலையிடாத. கெட் அவுட் அந்த ரதியை உன்னை பார்த்து சொல்ல வைக்கிறேன்டா. அவனையும் ரதியும் இனிமே யாரும் பிரிக்க முடியாதவன். அந்த பொண்ணு இவன் மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆசை வச்சிருக்கான். நகமும் சதையும் மாதிரி ஒன்னாயிட்டாங்க. உன்னால ஆனதை பாத்துக்கலான்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்றான். ஆண்டி சேலஞ்ச் பண்றான். அவனை வெட்டினா என்ன? ஏன் சார், உங்க பரம்பரையில இப்படி ஒழுக்கம் கட்டு ஊர் சுத்துற கேரக்டர் யாராவது இருக்காங்களா? இல்ல இருந்திருக்காங்களா? ஒருவேளை அந்த காத்து தான் கௌதம் மேல அடிச்சிருக்குமோ? அப்படி எங்க ஃபேமிலில வேற யாரும் கிடையாது. ஆனா இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கிற விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டா உங்க உடம்பு பதறும் சார். அத்தனையும் ட்ரூ ஸ்டோரி சார், ட்ரூ ஸ்டோரி.
அரைஞ்சா என்ன பட்டவா? சார், இந்த ரதி இருக்கால சாதாரணமான பொம்பளை இல்லை சார். கச்சேரிங்கிற போர்வையில் ஊர் ஊரா போய் தங்க வேண்டியது, அங்க இருக்கிற அழகான பையன்களா பார்த்து ஒவ்வொருத்தரா வளைச்சு போட வேண்டியது. அவன் பேச்சுலரா மேரிடான்ற பத்தி கவலை இல்லை சார். பாவம் சார், இந்த டெக்னிக்ல உங்க பையனை மாட்டிடுறேன் சார். வேண்டமா சொல்றானே, இவரை போட்டா என்ன? கொஞ்ச நாள் பழக வேண்டியது, அப்புறம் அவன் அம்போடு விட்டு போயிடுவான் சார். இப்படி ரதியால பாதிக்கப்பட்ட பல பேர் சேர்ந்து ஒரு சங்கமே ஆரம்பிச்சிருக்காங்க சார். ஃபைனான்ஸ் கம்பெனி ஃபார்முலா மாதிரி இருக்கு. இதை விட ஷாக்கிங், அவ கல்யாணம் ஆனவ சார். என்னது இது அக்கிரமமா இருக்கு? அவளுக்கு கல்யாணம் வேற ஒரு கேடா? இதுக்கே கோவப்பட்டா எப்படி? 2 குழந்தை இருக்கு. 2 பையனா 2 பொண்ணா 1 ஈச்சா? இப்ப அதான் முக்கியமா? குழந்தைக்கு கூட இருந்தா இப்படி ஆட்டம் போட முடியாதுன்னு பூனா பக்கத்துல ஏதோ அனாதாரத்தை கொண்டு போய் தள்ளிட்டா சார். பாவம், இந்த அப்பாவி முட்டா பையன் இப்படி போய் மாட்டிட்டு இருக்கானே. பாவம், இவன் என்னமா அழறா பாருங்க. அவ்வளவு ஸ்நேகம் கௌதம் மேல. பாவி பாவி, கொல்லமை இவனை. கௌதம் அண்ணன் பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கான் போல இருக்கேம்மா. கரெக்ட். அவகிட்ட அடியாட்கள் வேற இருக்காங்க ஆண்டி. பழக பழக பாலும் புளிக்கும். கொஞ்ச நாள்ல இவன் புளிச்சு போயிடுவான். அப்புறம் அடியாட்களை வச்சு இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கானே பாவி. இவன் நான் அரைஞ்சான். நீ அழகப்பா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? டீ கடையிலே பொட்டி கடையில பேசிக்கிறாங்களே. அவளை தட்டி கேட்க கூட யாருமே கிடையாதா? பாட்டி இருந்தாலே. பாட்டி இவளை கண்டிச்சிருக்கா. சப்பாத்தி கட்டையால பின்மண்டியில ஒரே போடு. பாட்டி கோமால படுத்துட்டா. அடி பாவி பொண்ணே. பாட்டி ஆஸ்பத்திரியில பார்த்தேன். 15 நாளைக்கு ஒரு தடவை நினைவு வருது. அதுவும் 2 செகண்ட் வருது. ஏதாவது பேசுறாளா? இது பாவி பாவின்னு சொல்றா, அவ்வளவுதான். இந்த பையில மொத்துன்னு மொத்தினான்னு தோணுது. என்னப்பா இவ்வளவு விஷயத்த சொல்லி எங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டியே. இதுக்கு என்ன வழி? இந்த அறிவு கட்டவன் அவகிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறது? கடவுள் தான் காப்பாத்துறோம். இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம் எதுவுமே கௌதமுக்கு தெரியாது. அவன் புத்திக்கு உரைக்கிற மாதிரி நல்லா எடுத்து சொல்லுங்க. ஒண்ணு பண்ணுங்க, சப்பாத்தி கட்டை எடுத்து நல்லா முட்டிக்கு கீழே அடிங்க. மண்டையில் அடிச்சிடாதீங்க, அப்புறம் பாட்டி கதி ஆயிடும். உங்க மருமக அப்பா வீட்டுக்கு போயிட்டா இவன் கோமாக்கு போயிடுவான். அம்மா வந்துட்டான். யார் சொன்னதுன்னு துருவி கேட்பான். நானும் சொல்லிட்டாதீங்க. அவன் வரும்போது நான் இங்க இருக்கக்கூடாது. நான் ரூம்ல ஒளிஞ்சுக்கிறேன். அவன் நேரம் அங்கதானே வருவான். சாரி. வரான். ஐயா எடுத்துக்கடா குட்டா. வாங்க சார், வாங்க. எங்கடா போயிட்டு வர? அவன் நடி கேள்வி, அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அந்த பாட்டு பாடுற பொண்ணு வீட்ல இருந்து வரா போல இருக்கு. அதான் மேல சங்கீத வாசனை நடிக்குது. அங்க எங்கடா போற? இங்க வா, நீ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீங்க கை விடுங்க, கை விடுங்க. நீங்க சொன்னது கரெக்ட். அங்கதான் போயிட்டு வரேன். கரெக்ட். என்னடா கரெக்ட்? பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போயிருக்கா. அவளை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வருவோம் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. உன தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சியா? இருங்க. நான் அருந்ததியை பார்த்தேன், பேசினேன். அவன் எனக்கு பர்த்டே கிஃப்ட் கூட கொடுத்தா. நாங்க 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கோம். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஆமா, எப்படிடா டென்ஷன் ஆகாம இருக்கிறது? அந்த ரதியை பத்தி பயங்கரமான விஷயங்களா கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் என்ன பெரிய பயங்கரமான விஷயம்? அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சான். அப்படியா? 2 குழந்தை இருக்கான். அப்படியா? என்ன இது ரொம்ப அசிங்கமா இருக்கு. வேற எப்படிலாம் இருக்கு? ரவுடிகளை கூடவே வச்சிட்டு இருக்கிற அந்த பொண்ணோட சகவாசம் வேண்டாண்டா. நீங்க ரதியை பார்த்தது இல்ல, அதனால தான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. அந்த சனியை நாங்க எதுக்குடா பார்க்கணும்? அவளுக்கு ஒரு பாட்டி இருக்காளா? இருக்கா. இப்ப எங்க இருக்கா? கோவால இருக்கா. கோமால இருக்கா. சப்பாத்தி கட்டியால அந்த பொண்ணு அந்த பாட்டி மண்டையிலேயே அடிச்சாலாம் தெரியுமா? இதெல்லாம் உங்கள்ட்ட சொன்ன பத்மாஷ் யாரு? அந்த 420 யாரு? 420 யாரு? துருவி கேட்டாலும் சொல்ல மாட்டோம். அந்த ஆண்டவனே வந்து சொல்லுனாலும் சொல்ல மாட்டோம். எனக்கு தெரியும். ஆண்டவன் தூண்லயும் இருப்பான், நம்ம வீட்டுல தூண் கிடையாது. துரும்புலயும் இருப்பான், அந்த ரூம்லயும் இருப்பான். அங்க போக கூடாது. அங்க இருக்க மாட்டான். இருப்பான். இருக்க மாட்டான். இருக்க மாட்டான். இருப்பான். ஆண்டவன் தான் இருப்பான். கவுண்டர் ஃபீட்டும் இருப்பான்.
என்னடா ஆகாது உன்னை கவுண்டர் விட்டுக்கிறாங்க. ஏய் வாடா வாடா வாடா. ஏய், யாரா கவுண்டர் ஃபீட்டு? நீதான் அப்பா. இது கேளுங்க, ஒருத்தன் என்ன பண்ணா 15 ரூபாய் கள்ள நோட்டு அடிச்சான். அதை மாத்தணும்னு கடைக்கு போனான். அவங்ககிட்ட போய் அதை கொடுத்து 15 ரூபாய் நோட்டு புதுசா வந்திருக்குன்னு டூப் விட்டான். கடைக்காரன் ஏமாந்துட்டானா? இல்ல, அவன் என்ன செஞ்சான், 7000 ரூபாய் நோட்டு கரன்சி கொடுத்தான் சில்லறையா. இதுல யாரு புத்திசாலி? 7000 ரூபாய் கவுண்டர் விட்டு கொடுத்தவன் தான் புத்திசாலி. அவன் தானே புத்திசாலி. ஆமா. ஏய், உன் வேலையை நீ எங்க வீட்லயே வந்து காட்டுறியா? நீ சொல்றத நம்பறதுக்கு இவங்க எல்லாம் முட்டாளா? ஏய், உன் குடும்பமே கவுண்டர் ஃபீட்டா? நீ ஒத்துட்டதுக்கு அப்புறம் நீயும் வேணும், உன் குடும்பமும் வேணும். சகுந்தலா, யார் வீடு இது? என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க? எல்லாம் காரணமா தான் கூட்டு வந்திருக்கேன், அதுவும் நல்ல இடத்துக்கு தான். யார் வீடுன்னு தெரியாம எப்படி உள்ள வர்றது? என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன்னு ஒத்துக்கிறீல்ல? ஒத்துக்கிறேன், ஆனா கூட வா பேசாம. சகுந்தலா, வீடு பெருசா இருக்கு. உன் வீட்டை விட வா, யாரு? பொறுத்து பாரு. வாங்க சகுந்தலா. வணக்கம். ஐயோ, இவங்க அவங்க தான் இவங்க. வா வா உட்காருங்க. இவங்க யாரு? சுருக்கமா சொல்றேன். உங்க பரம அபிமானி ஒருத்தர் இருக்காரு, அவர் யாருக்கு மைந்தனோ அந்த மைனர் மைந்தனின் தந்தைக்கு இவள் மருமகள். புரிஞ்சிருக்குமே? தலை சுத்துது. என்ன விடுகதை இது? அபூர்வ ராகங்கள் மாதிரி போட்டு பார்த்தேன். நீ உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோமா. ஹலோ ரதி, எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன். நீங்க யாருன்னு இன்னும் சொல்லலையே. என்னங்க நீங்க, இவ புருஷனை தெரிஞ்சிருக்கு, இவளை தெரியலையா? யாரு புருஷன்? இன்னும் சுருக்கமா சொல்றேன். இந்த பெண்ணோட மாமனார் யாருக்கு தந்தையோ இன்னும் ஒரு புதிரா? அந்த பெரியவரோட ஒரே மைந்தன் இவ புருஷன். இந்த புதிரை கேட்டா மயக்கமே வருது. மயக்கமே வருதா? அதை விடுவிக்கிறதுக்கு தானே வந்திருக்கேன். நீயே சொல். நான் தான் அருந்ததி. ஓஹோ, அப்படியா? எஸ், தட் அருந்ததி. என்ன வேர்த்து கொட்டுதா? என்னடா இவ புருஷன் கூட அஃபேர் வச்சிருக்கோமே, நேருக்கு நேரா சண்டை போட வந்திருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அருந்ததி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? ரதி இஸ் an honorable woman. நேர்மைக்கு இலக்கணமானவங்க. பத்திரிக்கையில நான் படிச்சிருக்கேன். மிஸ் ரதி, இவ இருக்காளே, இது பரம சாது. சொல்லி கொடுத்தா கூட சண்டை போட வராது. தலையெழுத்து ஒண்ணுதான் இதுக்கு தெரிஞ்சதெல்லாம் சூப்பர் தத்தி. ஏய், சும்மா. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ரதி. உங்க வீட்டுக்கு தான் வர போறேன்னு எனக்கு தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த எம்பாரஸ்மெண்ட்டுக்கு நான் இடம் கொடுத்துருக்க மாட்டேன். இதோ பாருமா, தாம் புருஷன் யார் வீட்டுக்கு விசிட் போறான்னு அருந்ததி உனக்கும் தெரியணும். அதே மாதிரி யார் புருஷன் நம்ம வீட்டுக்கு விசிட் வரான்னு ரதி உங்களுக்கும் தெரியணும். அதுக்காகத்தான் இந்த மீட்டிங்னு வச்சுக்கலாமே. உனக்கு கொஞ்சம் கூட இங்கீதமே கிடையாது. இங்கீதம் சங்கீதம்லாம் இந்த மேட்டர்ல வச்சுக்கலாமா? விசிட் வெறும் விசிட்டா இருந்தா சரி, விசிட் விவகாரமா போகாம இருந்தா சரி. பட் ரதி இஸ் an honorable woman. இது நடந்திருக்க கூடாது, ஆனா நடந்துருச்சு. அவருக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைச்சுதான் நான் பழகினேன். கரெக்ட். நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, அவன் கல்யாணம் ஆனவன், அருந்ததி அவனோட ஒய்ஃப்னு. கெட் அவுட்ட கரெக்டா நான் சொன்ன மாடுலேஷன்ல தானே சொன்னீங்க. நீங்க நேர்மைக்கு இலக்கணமானவங்களாச்சே. ரதி இஸ் an honorable woman. சொல்லிருப்பீங்க. என்ன சொல்லிட்டீங்க இல்லையா? சொன்னேன். வெரி குட். ஆனா அத மனப்பூர்வமா சொல்ல முடியல. மனப்பூர்வமா சொல்ல முடியலையா?
மனச நல்லா நவுட்டால் பூட்டை போட்டு பூட்டிட்டு தானே சொல்லணும், அதானே நியாயம். பட் ரதி இஸ் an honorable woman. ஒரு சாதாரண சினிமா ரசிகனை எடுத்துக்கங்க. ஒரு நடிகைய மானசீகமா ஆசைப்படுறான், அவ பேரையும் தாம் பேரையும் இணைச்சு எழுதி பார்க்கறான், கனவு காண்றான். அவளுக்கு கல்யாணம் ஒண்ணு ஆச்சு, அவ்வளவுதான். அவளை மனசுல இருந்து எடுத்து வெளில போட்டுறான். அப்புறம் செவுத்துல அங்கங்க அவளோட போட்டோ ஒட்டி வச்சிருப்பான் பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டுறான். அப்படிப்பட்ட அந்த ரசிகனோட மனப்பக்குவம் தான் உங்களை மாதிரி லேடிஸ்க்கெல்லாம் வரணும். அப்பதான் அடுத்தவன் புருஷனுக்குலாம் ஆபத்து இல்லை. பட் ரதி இஸ் an honorable woman. ஐ எம் சாரி, என்னால முடியல. ஐ எம் மேட் ஆஃப்டர் ஹிம். மனசுல தோணுனது சொல்ல நான் வெக்கப்படல. அதே மாதிரி அருந்ததி மனசுல தோணுனதை சொல்ல வெக்கப்படாம, ஏண்டி குடும்பத்தை கெடுத்த கிராதகி அப்படின்னு சொன்னா உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் நினைச்சு பாருங்க. அருந்ததி, she is an honorable woman. நீ அந்த மாதிரி மனசுல நினைக்கவே கூடாது. ரதி, இவளை பார்க்காதப்ப இவ மேல பரிதாபம் வரத்துக்கு சான்ஸே இல்லை. ஆனா இப்ப பாத்துட்டீங்கல்ல, எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கா பாருங்க. பார்த்தா பாவமா இல்லையா? நிஜமா சொல்லுங்க ரதி, you are an honorable woman. இவ இருக்கா பாருங்க, இவ ஸ்கூல் நாள்ல இப்படிதான். ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோட லஞ்சை ஷேர் பண்ணிக்குவா, புக்ஸை ஷேர் பண்ணிப்பா, ட்ரெஸ்ஸை ஷேர் பண்ணிக்குவா. அதே மாதிரி புருஷனையும் ஷேர் பண்ணணும்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்லையா? யோசிச்சு பாருங்க ரதி, யூ ஆர் an honorable woman. சகுந்தலா, நீ கொஞ்சம் சும்மா இரு. ரதி, என் கணவருக்கு எது சந்தோஷமோ அதுதான் எனக்கும் சந்தோஷம். அடிப்பாவி. இல்ல சகுந்தலா, இவங்களுக்கு மட்டும் கௌதம அடிச்சு கிடிச்சு துன்புறுத்துற பழக்கம் இல்லாம இருந்திருந்தா எனக்கு அவர் மேல இரக்கமே வந்திருக்காது. எனக்கு வந்த கோவத்துக்கு அவரை நிச்சயம் வெளியே விரட்டிருப்பேன். என்ன வளர்றீங்க? இவ கௌதம் அடிச்சு துன்புறுத்தினாளா? இப்படி எல்லாம் யார் சொன்னது? நான் சொல்றேன். என் மாமனார் யாருக்கு தந்தையோ அந்த தந்தையின் ஒரே மைந்தன். பூம்புதிர் தான் உனக்கே மறந்து போச்சா? அவர் தான் சொல்லியிருக்காரு. யாருமா இப்படி எல்லாம் சொன்னது? கௌதம் தான். பஸ்ல போகும்போது பலார்னு அரைஞ்சது, பேப்பர் வெயிட்டை தூக்கி எரிஞ்சது எல்லாம் சொன்னாரு. அப்பதான் எனக்கு பாவமா இருந்தது. உங்களுக்கு டபுள் ஹிஸ்டீரியாவா? டாக்டர் எல்லாம் கைவிட்டாங்களாம். அருந்ததி, உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. அந்த ஆளை இங்கேயே நார் நாரா கிழிச்சிடுறேன். ஏன் நீ கோவப்படுற? அவர் உண்மையை தானே சொல்லியிருக்காரு. என்னது உண்மையை சொன்னாரா? ஆமா, எனக்கு கோவம் வந்தா நான் எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு நல்லா தெரியும். அதான் சொல்லியிருக்காரு. அருந்ததி, அவரு நான் பேப்பர் வெயிட்டால அடிச்சிருக்கேன், பஸ்ல 4 பேர் முன்னாடி பலார்னு அரைஞ்சிருக்கேன். போய் ஏன் வாய்க்கு வந்தபடி திட்டி கூட இருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு, அவர் சொல்லலன்னு நினைக்கிறேன். ஏண்டி இப்படி கதை அளக்குற? ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா? காலங்காத்தால 4 மணிக்கெல்லாம் எழுந்து எனக்கு காஃபி போடுன்னு அவசரப்படுத்தினாரு. எனக்கு வந்ததே பாரு கோவம். சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து அவர் காலில் கொட்டிட்டேன். ஏய், டூப் படிக்கிற. இந்த மாதிரி நேரத்துல நான் என்ன பண்றேன்னு எனக்கே புரியுறது இல்ல. இன்னொரு நாளைக்கு சாதாரணமா என் புடவையை பார்த்து ஒரு கமெண்ட் அடிச்சாரு. அதுக்கு அவர் போட்டிருந்த சட்டை பேண்ட் எல்லாத்தையும் தரன்னு எடுத்து பரன்னு கிழிச்சிட்டேன். எல்லாம் போய் ஷட் அப். எனக்கு இருக்கிற வியாதி எனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா? இவ்வளவு செஞ்சோம் அவர் என்கிட்ட அன்பா தான் பழகுவாரு. என்ன ஒரு தடவை கூட அடிச்சதே இல்ல. இந்த மாதிரி ஒரு புருஷனை, நல்ல மனுஷனை என்ன தவிர இன்னொரு பொண்ணும் நேசிக்கிறது நியாயம் தானே? ஐயோ, என்னடி இது? சேம் சைடு கோலா போட்டு தள்ளுற. அப்படின்னா நீங்க ஹிஸ்டீரியா பேஷண்ட் தானா? சாதாரணமா இருக்கும்போது சிங்கிள் ஹிஸ்டீரியா, கோவம் வந்துச்சுன்னா டபுள் ஹிஸ்டீரியா. அம்மா இல்லாம அப்பாவோட செல்லத்திலே வாழ்ந்ததுனால எனக்கு இப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் நினைச்சது எனக்கு உடனே கிடைச்சாகணும், இல்லனா கத்துவேன், அடிப்பேன், உடைப்பேன். I'm so sorry. You feel sorry for Gautam. இப்ப சொல்லுங்க, அவரோட சந்தோஷமான லைஃபை நான் ஸ்பாயில் பண்ணிட்டு அவரை குற்றவாளி மாதிரி நினைக்கிறது தப்பு இல்லையா? இது நிஜமான பொய்யா இல்ல பொய்யான நிஜமான்னு எனக்கு தெரியல. இந்த கண்டாவில இப்பதானே எனக்கு சொல்ற. தேவையில்லாம எதுக்கு சொல்லணும்னு நினைச்சேன், நீ என்ன எங்க கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் சொல்ல வச்சுட்ட. சகுந்தலா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் ரத்தியோட கொஞ்சம் தனியா பேசணும். எதுக்கு எந்த 15 நாள் உன் கூட இருக்கிறது, எந்த 15 நாள் அவங்க கூட இருக்கிறதுன்னு 2 பேரும் டைம் டேபிள் போட்டுக்க போறீங்களா? ஓடி போ.
வாரத்துக்கு ஒரு வீடுன்னு போட்டுக்கோ, அதான் பெட்டர்.